கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகின்ற தேவ செய்தியின் தலைப்பு, உங்கள் ரெகபோத் தொடங்கிவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் துவங்கிவிட்டது. உங்கள் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டு விட்டன. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் வறட்சி காணப்படலாம், பஞ்சங்கள் காணப்படலாம், ஆசீர்வாதங்கள் குறைவு காணப்படலாம், எதிரிகளால் தொல்லைகள் காணப்படலாம், பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் காணப்படலாம். எப்படி நான் வாழ்வேன், எப்படி என் குடும்பத்தை மீட்டெடுப்பேன் என்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படலாம். இவைகளுக்கு பயந்து நீங்கள் உலகத்தை தேடி ஓடாதிருங்கள். இயேசுவுக்காக காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வருவார். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். குறுகி போன உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர் படுகி பெருக செய்வார். மூடிய கதவுகளை உங்களுக்காக அவர் திறப்பார். அவர் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஆபிரகாமுடைய காலத்துல ஒரு கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அந்த கொடிய பஞ்சத்திலிருந்து தப்பி பிழைப்பதற்காக அவன் உலகத்தை நோக்கி ஓடினான். எகிப்தை நோக்கி ஓடியதால் அவனுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் காணப்பட்டன. அதே போல ஒரு கொடிய பஞ்சம் அவனுடைய மகனாகிய ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டது. அந்த கொடிய பஞ்சத்திற்கு ஆபிரகாமை போல இவனும் எகிப்துக்கு ஓடிவிட போகிறான் என்று கர்த்தர் அவனிடத்தில் வந்து, நீ உன் தகப்பன் எகிப்துக்கு போனதை போல நீயும் போய்விடாதே, நான் காண்பிக்கிற தேசத்திலேயே தங்கியிரு என்று சொன்னார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராரூருக்கு போனான். அங்கே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ இந்த பஞ்ச காலத்திலே உன் தகப்பன் எகிப்தை நோக்கி போனது போல் நீ போய்விடாமல் நான் உனக்கு காண்பிக்கும் இந்த தேசத்திலே நீ தங்கியிரு, இங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். 2வது வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நீ எகிப்து தேசத்துக்கு போய்விடாமல், இந்த உலகத்தை நோக்கி போய்விடாமல், யாரெல்லாம் பலவான்களாய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் செல்வந்தர்களாய் இருக்கிறார்களோ, அந்த மனிதர்களிடத்தில் நீ ஓடாமல் எனக்காக காத்திரு. நான் சொல்கிற தேசத்திலே நீ குடியிரு. என்னுடைய கற்பனைகளையும், என்னுடைய கட்டளைகளையும், என்னுடைய பிரமாணங்களையும், என்னுடைய வழிகளும் உன்னுடைய தகப்பன் கை கொண்டதை போல நீ கை கொண்டு நட. நான் உன்னை எந்த தேசத்திலே நீ பஞ்சத்தை கண்டாயோ, எந்த தேசத்திலே நீ வறட்சியை கண்டாயோ, எந்த தேசத்திலே எதிரிகள் உன்னை ஒடுக்க நினைத்தார்களோ, அவர்களுக்கு மத்தியிலே நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ அதனால வர வர விருத்தி அடைந்து பலனடைவாய் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். 3வது வசனத்தை பார்ப்போம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எந்த தேசத்தில் நீ பஞ்சத்தை கண்டாயோ, எந்த தேசத்திலே நீ பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாயோ, எந்த தேசத்திலே என் குடும்பம் பிழைக்காது, என் பிள்ளைகள் பிழைக்க முடியாது என்று நினைக்கின்றாயோ, அந்த தேசத்திலே நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் கொடுப்பேன் என்று சொன்னார். ஈசாக்கு கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து அந்த தேசத்திலே குடியிருந்தான். அந்த தேசத்திலே குடியிருக்கும் பொழுது யாரால் சமாதானம் வரும்?
யாரால் உனக்கு ஆசீர்வாதம் வரும்? யார் உன்னோடு கூட இருப்பார்? அவர் உனக்கு திறந்த வாசலை வைப்பார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ பலனடைந்து மகா பெரிய மனுஷன் ஆவாய் என்று உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு துறவின் மூலமாக ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தி காட்டினார். அந்த துறவின் ரகசியங்களை குறித்தும் நாம் இன்று தியானிக்க போகிறோம். அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் அந்த தேசத்திலே குடியிருந்தபடியினால் அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும் வாசிக்க கேட்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எந்த தேசத்தில் பஞ்சம் இருந்ததோ, எந்த பஞ்சத்தின் நிமித்தமாக அந்த தேசத்தை விட்டு ஓடிவிடலாம் என்று நினைத்தானோ, அந்த தேசத்தில் இயேசு கூட இருந்தபடியினால், இயேசு அவனை ஆசீர்வதித்தபடியினால், அவன் விதை விதைக்கும் பொழுது அதனுடைய அறுவடையை 100 மடங்கு பலனை காண செய்தார். இன்றைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் காணும் பயமான காரியங்களா இருந்தாலும் சரி, திகிலான காரியங்களா இருந்தாலும் சரி, குறைச்சலான காரியங்களா இருந்தாலும் சரி, எந்த விதமான பஞ்சங்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான வியாதிகள் போராட்டங்களாக இருந்தாலும் சரி, நாம் உலகத்தை தேடி ஓடுகிறவர்களாய் இல்லாமல், எனக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி நீங்கள் அவருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக உங்களை மாற்றி காட்டுவார். அப்படித்தான் ஈசாக்கு இயேசுவுக்காக காத்திருந்தான். அப்படி காத்திருந்தபடியினால் அவன் எப்படிப்பட்ட நிலைமைக்கு சென்றான்? 13வது வசனத்தை வாசிப்போம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எந்த பஞ்சத்தை பார்த்து பயந்தானோ, எந்த தேசத்து மக்களை பார்த்து பயந்தானோ, எந்த போராட்டங்களை பார்த்து பயந்தானோ, அந்த தேசத்திலே அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய மனுஷனாக மாறும்படியாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை, போராட்டங்கள், கஷ்டங்கள், கடன், எந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ, நீங்கள் இயேசுக்காக காத்திருக்கும் பொழுது, உங்களோடு கூட அவர் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, நீங்கள் வர வர விருத்தி அடைந்து உங்களை அவர் ஐஸ்வர்யவனாக மாற்றி மகா பெரிய மனுஷனாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஈசாக்கினுடைய இந்த வளர்ச்சியை பார்த்து, ஆசீர்வாதத்தை பார்த்து அந்த தேசத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் அவனுக்கு விரோதமாக பொறாமை கொண்டார்கள். இந்த உலகத்திலும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய மேன்மையை பார்த்து, உங்களுடைய உயரத்தை பார்த்து, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து, உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து இந்த உலகம் பொறாமைப்படும். உங்களுக்கு விரோதமான சதி திட்டங்களை செயல்படுத்துவார்கள். உங்களுக்கு விரோதமாக அவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்வார்கள், குழி பறிப்பார்கள். ஆனாலும் பயந்து நடுங்கி வாழாது. உங்களோட கூட இயேசு இருக்கிறார். அதே போலதான் ஈசாக்குக்கு விரோதமாக அவன் ஆசீர்வாதத்தை கண்டு பொறாமைப்பட்டு அவனுக்கு விரோதமாய் பல சூழ்ச்சிகளை செய்தார்கள். அவன் அந்த தேசத்திலே குடியிருக்க முடியாதபடிக்கு அவனுக்கு விரோதமாக பல இடர்பாடுகளை கொண்டு வந்தார்கள். இந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கும்படியாக ஒரு துறவின் மூலமாக கர்த்தர் அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளே செல்வான், யூதர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளே செல்வார்கள், உலகம் எப்படிப்பட்ட சமாதானத்தை பெறும், உலகத்திலே எப்படி கர்த்தர் திறந்த வாசலை வைப்பார் என்று துறவின் மூலமாக ரகசியங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இதற்கு முன்பாக அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் சில துறவுகளை வெட்டி அவைகளுக்கு பெயர் வைத்திருந்தான். அந்த துறவுகளின் ரகசியம் ஆபிரகாமுக்கு தெரிந்திருந்தது. அந்த துறவுகள் தான் தேவனுடைய ஆலயமாக வரப்போகிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனால ஒவ்வொரு துறவுக்கும் அதற்கு ஏற்ற பெயரை வைத்திருந்தான். அதே
துறவுகளை மீண்டும் ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கு மீண்டும் தோண்ட தொடங்கி அவன் தகப்பன் வைத்த பெயர்களையே அந்த துறவுகளுக்கு வைத்தான். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்ப்போம். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். இங்க ஆபிரகாம் சில துறவுகளை தோண்டுகிறான். அந்த துறவுகளை ஆபிரகாம் மரித்த பின்பு அந்த தேசத்தில் உள்ள மக்கள் அந்த துறவுகளை மூடிவிட்டார்கள். அந்த துறவுகள் பிற்காலத்திலே தேவனுக்காக கட்டப்படுகிற தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான வெளிப்பாடாக இருந்தது. அந்த ஆலயம் எப்படி இடிக்கப்படும், அந்த ஆலயங்கள் எதனால் இடிக்கப்படும் என்பதை உணர்த்தும்படியாக ஆபிரகாம் அந்த துறவுகளுக்கு பெயர் வைத்திருந்தார். ஈசாக்கு அந்த துறவுகளை மீண்டும் தோண்டி தன் தகப்பன் இட்ட பெயர்களை மீண்டும் அந்த துறவுகளுக்கு வைத்தார். அந்த பெயர்கள் எப்படி வந்தது, அந்த துறவுகளின் ரகசியம் என்ன, அந்த பெயரினுடைய ரகசியம் என்ன என்பதை குறித்து நாம் இன்று தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் பல ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்ப்போம். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூட்டை கண்டார்கள். தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டிய துறவை மீண்டும் ஈசாக்கு தோண்டுகிறான். அது முதலாவது துறவாய் இருக்கிறது. அங்கே சுரக்கின்ற நீரூற்றை கண்டார்கள். இந்த சுரக்கின்ற நீரூற்று என்பது ஜீவ தண்ணீரை குறிக்கிறது. இந்த ஜீவ தண்ணீர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த சுரக்கின்ற நீரூற்று என்பது முதலாவது தேவாலயத்தை குறிக்கிறது. இந்த ஆலயத்தை தான் சாலமோன் ராஜா கட்டினார். சாலமோன் ராஜா கட்டப்போகும் இந்த ஆலயத்திற்கு என்ன நேரிடும் என்பதை அர்த்தப்படுத்தும்படியாக ஈசாக்கு அதற்கு என்ன பெயர் வைக்கிறான், அப்பொழுது என்ன சம்பவம் நடக்கிறது என்பதை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்ப்போம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் அவனோட வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அப்படி முதலாவது துறவை தோண்டிய பொழுது அதில் வந்த நீரூற்றை பார்த்து அந்த தேசத்து மக்கள், இது எங்கள் நதியிலிருந்து புறப்படுகிற தண்ணீரை நீ உன் துறவுக்கு தோண்டி வர வைத்து விட்டாய், இது எங்கள் தேசத்து நதி, எங்கள் தேசத்து தண்ணீர், இது எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி சொந்தம் கொண்டாடி வாக்குவாதம் செய்தார்கள். அப்படி வாக்குவாதம் செய்து அந்த துறவை தூர்த்து போட்டு விட்டார்கள். அவர்கள் வாக்குவாதம் செய்தபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். ஏசேக்கு என்றால் மோதல் என்று அர்த்தம். அதாவது முதலாவது கர்த்தருக்காக தேவாலயம் கட்டப்படும். அதில் ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து அதிலே தேவனாய் இருப்பார். அந்த தேவாலயம் வாக்குவாதத்தினாலும் மோதலினாலும் இடிக்கப்பட்டு விடும் என்பதை உணர்த்தும்படியாக கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாடாக அந்த துறவை குறித்து சொல்லிக் கொடுத்தார். இதை ஏற்கனவே அறிந்தபடியினால்தான் ஆபிரகாம் இந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். முதலாவது தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும் என்று பெயரிட்டார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து வீடு கட்டியிருக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து உழைத்து சம்பாதித்திருக்கலாம். நல்ல பெயரை சம்பாதித்திருக்கலாம். நல்ல ஸ்தானத்தை சம்பாதித்திருக்கலாம். அதற்கு விரோதமாக எதிரிகள் எழும்பி சதி செய்து அதை இடித்து போடலாம் என்று நினைக்கலாம். ஆனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தோல்வியை கண்டு தோண்டு விடாதீங்க, மனம் தளர்ந்து விடாதீங்க. ஈசாக்கு அந்த துறவை தோண்டிய பொழுது அவர்கள் தூர்த்து போட்டதினால் மனம் தளர்ந்து விடவில்லை, மனம் சோர்ந்து போக விடவில்லை, தோல்வியில் துவண்டு போக விடவில்லை. மீண்டுமாக முயற்சி செய்தான். மீண்டுமாக முயற்சி செய்து இரண்டாவது துறவை தோண்டினான். அந்த துறவுக்கு என்ன செய்தார்கள்?
ஆதியாகமம் 26வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்ப்போம். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்ரா என்று பெயரிட்டார். முதலாவது தேவாலயம் கட்டப்படும், அந்த தேவாலயம் இடிக்கப்படும் என்பதற்காக அதுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். பிற்பாடு இரண்டாவது துறவை வெட்டுகிறார். அந்த துறவின் நிமித்தமாகவும் வாக்குவாதம் செய்கிறார்கள். இது எங்களுக்கு சொந்தமானது, இதில் உள்ளது எல்லாம் எங்களுக்கு சொந்தமானது என்று வாக்குவாதம் செய்கிறார்கள். அதனால் அதற்கு சித்னா என்று பெயரிடுகிறான். சித்னா என்றால் கலவரம் என்று அர்த்தம். கலவரம் செய்து இந்த இரண்டாவது தேவாலயமும் இடிக்கப்பட்டு போகும் என்பதை இந்த துறவின் மூலமாக ஈசாக்கு அந்த இரண்டாவது தேவாலயத்திற்கு சித்னா என்று பெயரிட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய முயற்சிக்கு, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பல கலகங்களை செய்வார்கள், கலவரங்களை செய்வார்கள். நீங்கள் பயந்து நடுங்கி ஒடுங்கி விடாதீங்க. இயேசுவுக்காக காத்திருங்க. உங்களை கண்ணீர் விட வைக்க அவர்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் இயேசு உங்களோடு கூட இருந்து அவர்களை கலங்கடித்து உங்களை மீண்டுமாக சமாதானத்துக்குள் கொண்டு வருவார். உங்களை அவர்கள் எவ்வளவு ஒடுக்குகிறார்களோ, ஒடுக்கி ஆள நினைக்கிறார்களோ, அவர் உங்களை அவ்வளவுக்கு அதிகமாக பலிகி செய்யலாம். அவ்வளவுக்கு அதிகமாக உங்களை பலிகி பெருகவும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவராயிருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிற இயேசு பெரியவராயிருக்கிறார். உங்களை அழைத்தவர் பெரியவராயிருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். உங்களை சமாதானத்திற்குள் வழி நடத்துகிறவர் பெரியவராயிருக்கிறார். அவர்கள் எவ்வளவுதான் இடித்து போட்டாலும், அவர்கள் எவ்வளவுதான் தூர்த்து போட்டாலும், நீங்கள் அதை காட்டிலும் அதிக மடங்கு உங்களை அவர் பழுகி பெருக செய்வார். எவ்வளவுதான் உங்களை அவர்கள் நெருக்கத்திற்குள் கொண்டு வந்தாலும் அந்த நெருக்கத்திலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்கி உங்களை விசாலத்திற்கு கொண்டு போய் உங்களை சமாதானத்தோடு தாவரிக்க செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அப்படி இரண்டாவது துறவையும் அவர்கள் தூர்த்து போட்டும் ஈசாக்கு மனம் தளரவில்லை. தோல்வியை கண்டு துவண்டு ஒரு இடத்தில் போய் முடங்கி கிடக்கவில்லை. அவன் மீண்டும் முயற்சி செய்தான். நீங்களும் முயற்சி செய்க. உங்க முயற்சிக்கு பலன் நிச்சயம் உண்டு. எந்த ஒரு தோல்வியை கண்டு, எந்த ஒரு எதிர்ப்பை கண்டு, எந்த ஒரு போராட்டத்தை கண்டு, எந்த ஒரு கஷ்டத்தை கண்டு, எந்த ஒரு பிரச்சனை கண்டு முடங்கி போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. முயற்சி பண்ணுங்க. உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். இந்த இரண்டாவது தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பாக இயேசு அந்த இரண்டாவது தேவாலயத்திற்கு வந்து நின்று என்ன சொன்னார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்ப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இயேசு இரண்டாவது தேவாலயத்திற்கு செல்கிறார். அங்கே அவர் தன்னுடைய சீஷர்களிடத்தில் அந்த தேவாலயத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் அந்த தேவாலயத்தின் கற்களை குறித்து சொல்கிறார்கள். இந்த தேவாலயம் காணிக்கையினாலே எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இயேசுவுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை நான் 3 நாளுக்குள்ளே கட்டுகிறேன் என்று தன்னை குறித்து சொன்னார். அதாவது முதலாவது தேவாலயத்தை நீங்கள் இடித்து போட்டீர்கள், இரண்டாவது தேவாலயமும் இடிக்கப்படும், 3வது தேவாலயமாகிய என்னை இடித்து போடுங்கள். இதை இடித்து போட உங்களால் முடியாது, இதை நான் 3 நாளிலே கட்டுவேன் என்று சொன்னார். இதைதான் ஈசாக்கும் சொன்னார். முதலாவது துறவை அவர்கள் தூர்த்து போட்டார்கள், இரண்டாவது துறவையும் அவர்கள் தூர்த்து போட்டார்கள், 3வது துறவை அவர்களால் தூர்த்து போட முடியவில்லை. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 22வது வசனத்தை பார்ப்போம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன்
நாம் தேசத்திலே பலுக்கும்படிக்கு இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். முதலாவது துறவை அவர்கள் தூர்த்து போட்டார்கள். இரண்டாவது துறவையும் அவர்கள் தூர்த்து போட்டார்கள். அவன் முயற்சியை கைவிடவில்லை. ஏனென்றால் அவரை அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களை எதிர்ப்பவர்களை காட்டிலும், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று உணர்ந்தபடியினால் தான் அவன் மீண்டும் முயற்சி செய்து மூன்றாவது துறவை வெட்டினான். அப்பொழுது அவர்கள் அதை குறித்து எந்தவித வாக்குவாதமும் செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை? அவர்கள் சலித்து இவனோடு கூட போராடி இவனை மேற்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தபடியினால் தான் பின்வாங்கி போனார்கள். உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் செய்வார்கள், முயற்சி செய்வார்கள், உங்களை பயமுறுத்தி பார்ப்பார்கள், உங்களை அடக்கி ஆள நினைப்பார்கள். ஆனாலும் உங்களை மேற்கொள்ள முடியாமல் அவர்கள் தோற்று போய் பின்வாங்கி போவார். முயற்சி செய்கிற உங்களுக்கு ரெகோபோத் தொடங்கிவிட்டது. அப்படிதான் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் ரெகோபோத் தொடங்கியது. கர்த்தர் இந்த தேசத்திலே என்னை பலுகி பெருக செய்வார் என்பதை உணர்ந்து அவன் அந்த துறவுக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அதுதான் மூன்றாவது தேவாலயம். அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மூன்றாவது தேவாலயமாக இதை இடித்து போடுங்க, 3 நாளுக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று சொன்னார். சொன்னபடியே அவர் எழுந்து நின்றார். அவரை எவ்வளவோ ஒடுக்க நினைத்தார்கள், ஆனாலும் அவர் சொன்னபடியே எழுந்து நின்றார். அவர் சொன்னால் சொன்னதுதான். உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் சொன்னதுதான். உங்களை எழுப்புவேன் என்று சொன்னால் சொன்னதுதான். உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னால் சொன்னதுதான். உங்களை உயர்த்துவேன் என்று சொன்னால் சொன்னதுதான். உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைப்பேன் என்று சொன்னால் சொன்னதுதான். அவர் சொன்னபடியே செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படி அந்த ஆலயம் வலுகி பெருகியது. இயேசு தேவாலயத்தை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். அவர் மூன்றாவது தேவாலயமாக எழுந்தருளினார். அவர் ஒரு ஆலயத்தை பல கோடி ஆலயங்களாக மாற்றினார். இயேசு மூன்றாவது தேவாலயமாக, பெரிய ஆலயமாக அவர் எழுந்தருளி தம்முடைய 12 சீசர்களை ஆலயங்களாக மாற்றினார். வலுகி பெருக செய்தார். 70 சீஷர்களை ஆலயங்களாக மாற்றினார். மேல் வீட்டு அறையிலே 120 சீஷர்களை ஆலயங்களாக மாற்றினார். நீங்கள் எந்தவித பஞ்சத்தை பார்த்து கலங்காதீங்க, கஷ்டத்தை பார்த்து பயப்படாதீங்க, எதிரிகளை பார்த்து பயப்படாதீங்க, மனிதர்களை பார்த்து பயப்படாதீங்க, உங்களை எதிர்ப்பவர்களை பார்த்து பயப்படாதீங்க, தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க, துவண்டு போய்விடாதீங்க. உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவருக்கு பிரியமாய் மட்டும் நடங்க, அவருக்கு மட்டும் காத்திருங்க, அவருடைய நீதியையும் அவருடைய பிரமாணங்களை, அவருடைய வழிகளை மட்டும் கை கொள்ளுங்க. உங்களை ஒடுக்கினவர்கள் இல்லாத இடம் தெரியாதபடி இல்லாமல் ஓடி போய் விடுவார். நீங்கள் அந்த தேசத்தை ஆளுவீர்கள். எந்த இடத்தில் உங்களை ஒடுக்க நினைத்தார்களோ அந்த இடத்தில் நீங்கள் வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய ஆசீர்வாதத்தை காணும்படியாக செய்வார். நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு அவர் விசாலத்தை கொண்டு வருவார். சமாதானம் இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொண்டு வருவார். சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவார். கண்ணீரை களிப்பாக மாற்றுவார். உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார். இந்த உலகத்தில் மட்டும் நீங்கள் சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு வாழ்வது மட்டுமல்லாமல் உங்களை பெரிய ஆலயத்திற்கு கொண்டு செல்வார். அந்த ஆலயம்தான் நித்திய ஆலயமாக பரலோகம். அது பிதாவினுடைய வீடாக இருக்கிறது. அந்த வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த வாசஸ்தலத்திலே நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து சென்றிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்போம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்,
ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அவர் மறுபடியும் வருவார். அவர் விசாலமான இடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அங்கே நமக்கு நித்திய மகிழ்ச்சி, நித்திய ஆனந்தம், நித்திய சந்தோஷம், நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கிற ஒரு இடமாக இருக்கும். நம்மை விசாலத்தில் அவர் நடத்துகிற ஒரு இடமாக இருக்கும். இந்த உலகத்திலே நாம் படுகிற கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்கள் எல்லாவற்றுக்கும் அங்கே ஒரு பதில் இருக்கிறது. அங்கே அவருடைய சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலுக்குள் நம்மை அவர் அழைத்து செல்வார். இந்த துறவுகளை குறித்து நாம் இன்று தியானித்து இருக்கிறோம். முதலாவது துறவு என்பது சாலமோன் கட்டிய முதலாவது தேவாலயத்தை குறிக்கிறது. அது இடித்து போடுவார்கள் என்று ஆபிரகாம் அறிந்து அதற்கு பெயர் வைத்தான். அதே பெயரை அவனுடைய மகனாகி ஈசாக்கு வைத்தான். இரண்டாவது துறவையும் இரண்டாவது தேவாலயத்தை குறிக்கிறது. இரண்டாவது தேவாலயமும் இடிக்கப்பட்டு போகும் என்பதற்காக ஆபிரகாம் அதற்கு பெயர் வைத்தபடியே ஈசாக்கும் அதற்கு பெயர் வைத்தான். மூன்றாவது தேவாலயம் இடிக்கப்படாது, அது பலுகி பெருகும், அதை எதிர்த்து ஒருவனும் வாக்குவாதம் செய்ய முடியாது என்று ஈசாக்கு அறிந்து அதுக்கு ரெகபோத் என்று பெயர் வைத்தான். அந்த ரெகபோத் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூன்றாவது ஆலயம் நீங்கள் தான். இயேசு கிறிஸ்து எப்படி ஆலயமாய் இருக்கிறாரோ அதே போல 1 கொரிந்தியர் 3:16 வசனத்தின்படி நீங்களே அந்த ஆலயம், தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அந்த மூன்றாவது தேவாலயம் நீங்கள் தான். நீங்கள் தான் அந்த ரெகபோத். உங்கள் வாழ்க்கையில் ரெகபோத் தொடங்கிவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் தொடங்கிவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் தொடங்கிவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தொடங்கிவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வர வர விருத்தி அடைந்து பெரிய மனிதர்களாய் மாறுவீர்கள். உங்களை நெருக்கத்திலிருந்து அவர் விசாலத்திற்கு கொண்டு வந்து விட்டார். அவர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். God bless you. Amen.